அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாதிக் எம் சேனல். இன்றைக்கி ஆப்பத்துக்கு மாசி குழம்பு வைக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சூடானோன்னா வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வசங்கட்டும். கொஞ்சம் வசங்கி வந்துருச்சு. தக்காளியும் பச்சை மிளகாவும் போடலாம். தக்காளி கூட வேகிற வரையும் நல்லா வசங்கணும். நல்லா வசந்துட்டு தக்காளி பழம் நல்லா வேகணும். அதுக்கு இப்படி நச்சு விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். அது கழிஞ்சிடணும். கழிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கழிஞ்சிருச்சு தக்காளி. 2 ஸ்பூன் வத்தத்தூள் போடலாம். ரெண்டு ஸ்பூன் மாசி திரித்து வச்சுருக்கேன். இதேமாதிரி திரித்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். 1 கிளாஸ் ஊற்றலாம். பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போடணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் முட்டை கொட்டி ஊற்றலாம். மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கேஸை குறைச்சி வச்சுட்டு முட்டை ஊற்றிக்கலாம். ஒரு கையில் செல் வச்சுருக்கனால முட்டை கிளாஸில் ஊற்றி தான் ஊற்றுறேன். இதேமாதிரி 4 முட்டை ஊற்றிக்கிறேன். 4 முட்டை ஊற்றிட்டேன். இன்னும் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். பாதி தேங்காய் அரைச்சி ஊற்றணும். முட்டை வெந்திருக்கும். வெந்துருச்சு. பாதி தேங்காய் அரைச்சிட்டேன். ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றிடலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடானோன்னு ஆஃப் பண்ணிடுங்க. கொதிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. உப்பு தேவைன்னா போட்டுக்காங்க. கொஞ்சோண்டு மாசித்தூள் லேசாக மேலே போட்டுருங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக அப்படி நுறையா வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். மாசி குழம்பு ரெடி. ஆப்பமும் மாசியானமும் ரெடி ஆயிடுச்சு. இது இடியாப்பத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.